தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய செய்தியானவை திருப்பாடல் அதிகாரம் 91 வசனங்கள் 1-16 முடியே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்ல இறைவனின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புதலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணிலிருந்தும் கொன்றார்க்கும் கொள்ளை நோயிலிருந்தும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புதலிடம் காண்பீர். அவரது உண்மையான கேடகமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலின் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலாவும் கொள்ளை நோய்க்கும் நட்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. புல்லிக்கும் கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உன் கண்களையே நீர் காண்பீர். ஆண்டவரை உன் புதலிடமாய்க் கொண்டேன். உன்னதரை உன் உறைவிடமாக்கிக் கொண்டேன். ஆகவே தீங்கும் உமக்கு நேரிடாது, வியாதி உன்னை கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடம் எல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன் கால் கல்களில் மேல் போதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மேலும் வீரிய பாம்பின் மேலும் நீர் மிதித்துச் செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்ததாலே அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்களோடு துன்பத்தில் அவர்களோடே இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவு அளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென்.